குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலா வெஸ்டீஜ் அற்புதமான கிடோ ஷேக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லையா, இந்த ப்ராடக்டை என் குழந்தைக்கு தரலாமா அப்படின்ற கேள்விகள் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் போடுற வீடியோக்கள்லையும் கீழே கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக குழந்தைகளுக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்டாக தான் இந்த கிடோ ஷேக்கை வெஸ்டீஜ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய குழந்தைகளுக்கு இந்த கிடோ ஷேக் எவ்வளவு முக்கியம், மால் நியூட்ரிஷன்னால இந்தியாவில் எவ்வளவு பெரிய பாதிப்புள்ளாகிட்டு இருக்கு. இந்த கிடோ ஷேக்கை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தினமும் கொடுத்துட்டு வந்தா எந்த மாதிரியான பயன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு கிடைச்சாதான் அவங்களுடைய உடல் மட்டும் இல்லை, மூளையும் சரியான டெவலப்மெண்ட் வந்து அடையுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா அவங்க ஆடி ஓடி விளையாடுறது, கன்ஜெக்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சரியா வந்து தேர்வு செய்யறது, இந்த கலரை வந்து ஐடென்டிஃபை பண்றது, இந்த ஷேப்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, எது சரி எது தப்புன்னு பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைச்சாதான் வந்து கிடைக்குமே. இப்போ சரியான ஊட்டச்சத்து நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்றது தாங்க பதிலா இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொஞ்சம் பாருங்க. யூனிசெஃப் நடத்தின ஒரு ஆய்வில் மால் நியூட்ரிஷன்னால, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் 69% பேர் மரணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் 2018 நடத்தின ஒரு ஆய்வில் பார்த்தீங்கன்னா 3ல் 1 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளமாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஹைட்டும் வெயிட்டும் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் 2018 நடத்தின ஒரு ஆய்வில் பார்த்தீங்கன்னா 3ல் 1 குழந்தைங்க, இந்திய குழந்தைங்க வந்து அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற ஹைட் வெயிட்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உலக அளவில் இருக்கிற ஹண்டர் இண்டெக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 117 கண்ட்ரீஸ்ல இந்தியா 102வது இடத்துல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 59% குழந்தைகள் 59 மாசங்களுக்கு உட்பட்ட குழந்தைகள், அதே மாதிரி 53% பெண்கள் பார்த்தீங்கன்னா அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னு சிஎன்என்எஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஊட்டச்சத்து இல்லாத உணவு எப்படி குழந்தைகளுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கோ, அதை விட பெரிய பிரச்சனையா இந்த ஒபிசிட்டி, உடல் பருமன் பிரச்சனை இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுதுங்க. யூனிசெஃப் வேர்ல்டு ஒபிசிட்டி அட்லஸ் 2022 நடத்தின ஒரு ஆய்வுல பார்த்தீங்கன்னா 41 மில்லியன் இந்திய குழந்தைகள் வந்து ஒபீஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் உலக லெவல்ல 2030க்குள்ள 10 ஒபீஸ் குழந்தைங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இந்திய குழந்தையா இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் ஏன் முக்கியம்? ஹெல்த்தியான growthக்கு, அவங்க நல்ல வளர்ச்சிக்கு, அவங்க சாப்பிட்றது நல்லபடியாக ஜீரணமாகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் தேவை. நோய் எதிர்ப்பு சக்திக்கு, அவங்களுடைய மசில்ஸ் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு, சீரான ஹைட் வந்து வளர்கிறதுக்கு, அவங்களுடைய சருமம், பருக்கள், அதே மாதிரி கண்ணுடைய ஆரோக்கியத்துக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக நியூட்ரிஷன் தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்கான போன்ஸ் அவங்களுக்கு வேணும், பிரெயின் உடைய டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கெல்லாம் நம்ம குழந்தைங்க சரியாக சாப்பிட்றதே இல்லை. அந்த காலத்துலலாம் நல்லா ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டே என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் அவங்களும் சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸை தான் சாப்பிட்றாங்க. இதனாலேயே அவங்களுடைய உடலில் நிறைய டேமேஜஸ் வந்து ஏற்படுது. பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சரியாக நடக்காமல் இருக்குது. இப்படி சீரான ஊட்டச்சத்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு பசி அப்படின்றதே சரியாக வந்து எடுக்காது. அதனால தான் குழந்தைங்க எனக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டைஜஷன், ஜீரணமும் வந்து சரியாக நடக்காது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இதனாலேயே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கிறது, மல்டிகிரெயின்ஸ் இருக்கிற ஃபுட்ஸாக பார்த்து நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. தொடர்ந்து சரியான ஊட்டச்சத்து நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கவே இல்லை, புவர் நியூட்ரிஷனில் தான் நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டெலெக்சுவல் இம்பேர்மெண்ட் வந்து வந்துருங்க. அதாவது சரியாக சிந்திக்கும் திறனே வந்து அவங்களுக்கு இருக்காது, அவங்களுடைய growth வந்து சரியாக இருக்காது, வளர்ச்சி வந்து குறுகிடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி சளி, ஜலதோஷம் அப்படின்னு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஜீரணமும் சரியாக இருக்காது, மோஷன் போகிறதுலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சுகர் வருது, பிபி வருது போன்ற பிரச்சனைகளும் வருங்காலத்தில் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்படி பல பிரச்சனைகள் நம்ம குழந்தைங்களுக்கு சூழ்ந்து இருக்கிறதுனால நம்ம விழிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம இதை பற்றி யோசிக்கல அப்படின்னா நாளடைவில் இதை பற்றி யோசிச்சு எந்த ஒரு பலனுமே இருக்காது. எனக்கு புரியுது, நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்க
கொடுக்குறதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் தான், சரியான உணவு அவங்க சாப்பிட்றதில்லன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவன் கேட்க மாட்டேன்றான், நிறைய ஃப்ரைட் ஃபுட்ஸ் தான் வந்து கேட்குறான் அப்படின்ற பிரச்சனை பல தாய்மார்களுக்கு பல ஆண்களுக்கு வந்து இருக்கும். இதுக்காக தான் நம்ம வெஸ்டீஜ் என்றைக்குமே மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலாவை கொண்ட வெஸ்டீஜ் உடைய கிடோ ஷேக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கிறதுனால அவங்க அழகாக ஒரு டம்ளர் பாலில் இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குடிச்சிருவாங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் தான் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். பில்டிங் எப்படி செங்கலால் கட்டப்பட்டிருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற ப்ரோட்டீனால் கட்டப்பட்டிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா வே, கேசின் அண்ட் சோய் அப்படின்னு பாலால் எடுக்கப்பட்ட ப்ரோட்டீனும் சோயானால் எடுக்கப்பட்ட ப்ரோட்டீனும் கலந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிடும். அதே மாதிரி இன்சால்யூபிள் ஃபைபர்ஸும் வந்து இதில் இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் வந்து இது ஸ்ட்ரென்தன் கொடுக்குதுங்க. 6 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது. விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸும் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வகையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இதை குடிக்கும்போது கிடைச்சிருங்க. ரொம்ப முக்கியமாக இதில் ப்ரோபயோட்டிக்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது குழந்தைங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு உணவாக இருக்கிறதுனால டைஜஷன் பிரச்சனை அப்படின்றதே இல்லாமல் அவங்க அழகாக காலையில் மோஷன் போகிறது வந்து ஈஸியாக போவாங்க. எது அவங்க சாப்பிட்டாலும் நல்ல ஜீரணமும் அவங்களுக்கு ஆகிடும். இந்த கிடோ ஷேக்கில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் உடைய ரோல் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற வே, கேசின் அண்ட் சோய் ப்ரோட்டீன்ஸ் உடைய ப்ரோட்டீன் பிளெண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய நல்ல ஹைட் மற்றும் வெயிட் வளர்ச்சிக்கு வந்து உத்தரவாதம் அளிக்குது. இதில் இருக்கிற விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் மூலியமா பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்ல ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ப்ரீபயோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக இருக்கிறதுனால டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. இந்த கிடோ ஷேக்கை எந்த வயசுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வயசுலேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் சந்தோஷமான விஷயங்க. 2 வயசுலேருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது 10.5 கிராம் வந்து கொடுக்கணும். 100 ml பாலில் இது கலந்து வந்து கொடுத்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அங்கே குடிக்கணும். அதே மாதிரி 7 வயசுக்கு மேலே இருக்காங்க, 12 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 ஸ்கூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 200 ml பாலில் இது கலந்து வந்து கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான், 2 தடவைலாம் குடிக்கக்கூடாதுங்க. அப்படி குடிச்சிங்கன்னா அவங்களுடைய டோஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அப்படின்றதுனால டோசேஜ் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவு அற்புதமான இந்த கிடோ ஷேக்கை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா இருக்க வேண்டிய முக்கியமான ப்ராடக்ட் தான் இந்த கிடோ ஷேக். இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்க ஃபீட்பேக் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அடுத்து எந்த மாதிரியான பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.